சபரிமலையில் ரயில் பாதை திட்டம் அமல்படுத்துவது தொடர்பாக டிசம்பர் 17ஆம் தேதி 3 மாவட்ட கலெக்டர்களோட ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு முதல்வர் பினராயி விஜயன். சபரிமலை ரயில் பாதை என்பது பக்தர்களோட நீண்ட நாள் கனவு. இதற்கான வரைவு திட்டத்தை ரயில்வே நிர்வாகம் தயாரித்து மாநில அரசுக்கிட்ட 392 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தி தருமாறு கேட்டிருந்தாங்க. ஆனால் வெறும் 24 ஹெக்டேர் மட்டுமே கையகப்படுத்த முடிஞ்சுது அரசாங்கத்தால். நிலம் கையகப்படுத்துறதுக்காக 282 கோடி ஒதுக்கியுள்ளதா ரயில்வே அமைச்சகம் கேரள அரசாங்கத்துக்கு எழுதியுள்ள லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் 2019 இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வர்ற டிசம்பர் 17ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம் ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்த கலெக்டரோட மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்காரு முதல்வர் பினராயி விஜயன். இந்த ரயில் பாதை திட்டம் பிரதமர் வாஜ்பாய் இருந்தப்பவே செயல்படுத்தப்பட்டது. அங்கமேலியிலிருந்து எரிமேலி வரைக்கும் 111 கிலோமீட்டர் தூரம் ரயில் பாதை அமைக்கிறதுக்காக முதல் கட்டமாக 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்டாவலம் அமைக்கப்பட்டு காலடியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் பெரியாற்றின் குறுக்கே ஒரு பாலமும் கட்டப்பட்டிருக்கு. நிலம் கையகப்படுத்துறதுல ஏற்பட்ட சிக்கல்னால இந்த திட்டம் அப்போது தடைப்பட்டுச்சு. இந்த திட்டத்தை மறுபடியும் முதல்வர் பினராயி விஜயன் கையில் எடுத்திருக்காரு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நல்ல முடிவு எட்டப்படும் நிலையில் பக்தர்களோட நீண்ட நாள் கனவான சபரிமலை ரயில் பாதை திட்டம் நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரயில் பாதை அமைஞ்சிருச்சுன்னா பக்தர்கள் மேலும் சிரமமின்றி ஐயப்பனை தரிசிக்கலாம்.